ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டான சௌராஷ்டிரா ஸ்டைல் தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி செய்வதற்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 மிளகாய். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னொரு மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு, நல்லெண்ணெய். இப்போ எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. ஒரு பேனில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா மிளகாவும் நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட அப்படியே பெருங்காயமும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி வந்ததும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வதக்கின சட்னியை ஆற வச்சுட்டு ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் உளுந்தப்பருப்பும் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டா அருமையான சௌராஷ்டிரா ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.